திரு மணிகண்டன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இரண்டு அம்சங்களை முதற்கட்ட பார்வையில் விமர்சன பார்வையோடு திரு சுகுணா வச்சுருந்தார். முதல்ல உங்களுக்கு இந்த பட்டியலை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அவருடைய விமர்சனம்ங்கிறது அல்லது அவர் இதில் இருக்கக்கூடிய கூடுதலான காரணங்கள் அப்படின்னு பார்க்குறதுல ஒன்று புதியவர்களுக்கான வாய்ப்பும், அதே போல் கூட்டணி கட்சியினருக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில் கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துலையும் நம்பகத்தன்மை அப்படிங்கிறத உருவாக்கி திரு ஸ்டாலின் அப்படின்னு திரு பாலச்சந்திரனும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியல்வாதிகளை பற்றி நிச்சயமாக அவர் எல்லாம் உணர்ந்து பேசினார் என்பதை விட அந்த அரசியலை ஆதரிக்கிறோம் என்பதற்காக பேசுகிற வார்த்தை. அதிமுக விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிற சொல்றார். ஏன்னா நீங்க ராஜ்யசபா கொடுக்கிறேன்னு சொன்னா கொடுத்துருவாரு. ஆனா மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாரு. 515 வாக்குறுதி சொன்னாரு, 25 வாக்கு நிறைவேற்றி போட்டு 3 வாக்கு நிறைவேற்றல. இது எங்களுக்கு நியாயங்க. அப்போ ராஜீவ தரது எதுக்காக? அந்த கட்சி வளர்த்துக்காகவா? அதாவது வெற்றி பெற முடியாதுங்கிற அச்சத்தில் பயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற கட்சியெல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு அவருக்கு வாரி வாரி சீட்டுகள் வாங்குறாருடைய அதிலும் பல பொறியியல் கூட சேர்க்கிறோடைய வேற நோக்கம் இருக்குங்க. ராஜ்யசபா கொடுத்து தேமுதிக வளர்த்து விட்டு அதிமுகவும் சொன்னது தானே திரு மணிகண்டன். ஒரு சீட்டு நீங்க புரட்சி தலைவர் அம்மா காலத்துல பாமகவுக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தல் தோல்வியும் போது சீட்டு தரமாட்டாங்க. அரசியல் என்பது சீட்டு கொடுத்து அடுத்த கட்சி வளர்ப்பதற்கு அல்ல. எந்த கட்சியும் சொன்ன வாக்குறுதியை அவர் காப்பாற்றுறாருன்றாங்க. இல்ல சார், தேர்தலில் வெல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தை தாண்டி வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ பட்டியல் விஷயத்துக்கு வரும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே சாதாரண மாணவர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகளை வழங்கிவிடுகிறது. திமுக அந்த மாதிரி செய்யாது. ஒரு குடும்பத்தினுடைய மகன் பாருங்க, பல பேர் மகன் தான் வாரிசு. இப்போ பொன்முடி இல்லைன்னு சொன்னா மகன் தான், பெரிசாமி மகன் தான். அப்போ டிஆர்பி ராஜாங்க மகன் தான். அப்போ மகன்களை தாண்டி இந்த கட்சி எப்போ அப்படி போகுதுங்க? பெரும்பாலான இடங்கள்ல நீங்க யாருமே குடும்பத்தை தாண்டி யாரும் போக முடியாது. குடும்ப வாடிக்கைக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய திமுக பற்றி அதிமுகவோட ஒப்பிட்டு பேசினா மக்கள் நகைப்பு கொள்ள நினைப்பாங்க. 60 பேர் புதியவர்கள் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாமே இப்ப முதல் முறையா சட்டமன்ற தேர்தலில் களம் காண்றாங்க. 37% முதல் முறையா திமுக அப்படி ஒரு அணுகுமுறை இருக்குன்றார் அரவிந்த். ஒரு 30-40 பேர் குடும்பத்திலேயே தரீங்களா? அதை பேசல. அதாவது இந்த மாதிரி அதிமுக வந்துக்கலாம். அதிமுகவுல ஒரு 25 பேர் அப்பாவுக்கு சீட்டு மகனுக்கு சீட்டு விடுக்கலாம். கிடையவே கிடையாது. அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் எல்லாமாக எப்பொழுதும் வாய்ப்பு வர வேண்டும். அந்த வாய்ப்பை வழங்குவது அதிமுக மட்டும்தான். திமுக ஒருவரும் நடக்காது. இப்ப அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் இருக்காருன்னு சொன்னா அடுத்து யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வர முடியுங்க. அது யார் வேண்டுமானாலும் இடத்துக்கு வர முடியும் என்று திமுக சொல்ல முடியுங்களா? திமுக சொல்லாது. அப்ப எப்படி ஜனநாயகம் சொல்லுவீங்க? அப்போ ஒரு குடும்பம் நிர்மாணிக்கிற ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு பல குடும்பங்களை பாதுகாக்கிற வேலையை திமுக செய்கிறது. ஆனால் அப்படி இல்ல, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதுகாக்கிற வேலையை அதிமுக செய்கிறது. எனவே இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா திரு மணிகண்டன், இது பல ஆண்டு காலமா வைக்கப்படுது. ஆனா மக்கள் வாக்களிச்சு அவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கும் வர்றாங்க. இப்ப தேர்தல் சொல்லக்கூடியவர்கள் நீங்க மூத்த உடல உங்களுக்கு தெரியாதுல்ல. அதாவது மக்கள் வாக்களித்தான் உதயநிதியை சட்டசபைக்கு அனுப்பினாங்க. அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? தேர்தலுக்கான வேட்பாளர்கள் வாய்ப்பை கொடுத்தாங்க. மக்களை கொடுத்தாங்க. அப்பா கொடுத்தாரு மகனுக்கு, மகன் கொடுத்தாரு பேரனுக்கு. அந்த வாய்ப்பை மக்கள் மேல தெரிஞ்சு எப்படி அந்த இடத்துல யார் இருந்தாலும் ஜெயிப்பாங்க. அப்போ ஜெயிக்கிறதுக்கு மகனுக்கான வாய்ப்பை அப்பா தனக்கான அதிகாரத்தை தர்றாரு. சார், எப்பாவது அப்பா மகன் அழைத்து வந்து நேர்காணல் பண்றது பாருங்களா? தமிழ்நாட்டுல திமுக விந்தை நடக்குங்க. எவ்வளவு கேள்வி கொடுத்துருது. இந்த மாதிரி அதிமுக எப்போதுமே கிடையாதுங்க. யாருமே தெரியாது. பாடகர் சார், விழுப்புரம் பாடகர் சீட்டு, ஒரு பெயிண்டர் சீட்டு, டாஸ்மாகில் பணியாற்ற பண்ணாதீங்க ஒரு சாதாரண கையெழுத்து சீட்டு, இதுதான் நடக்கின்றாங்க. அதிமுக சாதாரண 20 நிரம்பிய ஒரு மருத்துவ சீட்டு. அப்போ அதில் கைத்தறி நெசவாளர் வினோத் நிறுவனம் சேலம் மாவட்டத்துல அவருக்கு சீட்டு. அதாவது எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. கட்சியில் சாதாரண உறுப்பினருக்கெல்லாம் சீட் கொடுத்து அதிமுக. அதாவது 13 பேர் கட்சியில பொறுப்புல உறுப்பினர் சீட்டு, கிளை செயலாளர் 3 பேர் சீட்டுங்க, ஒன்றிய துணை பொறுப்புகள் 7 பேர் சீட்டு, 13 பேர் மாவட்ட மகளிர் துணை பொறுப்பு சீட்டு. இதுதான் அதிமுக. அப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் ஏழை எளியவர்கள் பணக்காரர் வித்தியாசம் இருக்க மாட்டாங்க. கட்சிக்கு யார் விசுவாசமாக இருந்தாலும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குகிற ஒரு ஜனநாயகத்தை இன்றைக்கு கடைபிடிக்க. 121 இடத்துல நேரடி போட்டி அப்படின்னு வந்திருக்கு.
திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு. இந்த போட்டிக்கு வியூகம் சரியா இருக்கா, எப்படி இருக்கு? ஏன்னா இந்த போட்டி தான் தீர்மானிக்க போகுது யாருக்கான ஆட்சி அப்படிங்கிறது. சார் இதுல அதாவது தமாகவுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரி அவங்க கேள்வி வந்துடுறேன். இப்படி தோல்வி அடையக்கூடிய தொகுதி ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி அதாவது அதிமுக இது பாக்குறதே இல்லைங்க அப்படி சொல்றாங்க. 234 வெற்றி பெறக்கூடிய தொகுதிதான் தைரியத்தோடு தான் சொல்லுவாங்க. அவங்க கேட்கறது இப்படிதான். அப்படின்னா அமைச்சர்களை எதிர்த்து நேரடியா அதிமுக இருந்திருக்கணுமேனு கேட்கறாங்க அவங்க. இல்லைங்க, சில தொகுதி விரும்பி கேட்கும்போது என்ன செய்வீங்க, மாத்திக்கிட்டீங்களா? சரி, அதாவதுங்க தொகுதி வாய்ப்பே இல்லை. 10 கட்சி இருக்கும் போது எந்த தொகுதியை வாய்ப்பாக அளிக்க முடியுமோ அதை அளிக்க வேண்டிய சூழ்நிலை போது. ஈரோட்ல எந்த தொகுதியை கேட்டாங்க தமாக? சார் கிழக்கு கேட்டாங்க, மேற்கு கொடுத்தாங்க. கிழக்கில் அதிமுக நீண்ட காலம் பணியாற்றிய அண்ணன் தலைவர் இருந்தது கொடுத்தாங்க. தமாக கிழக்குல தானே போட்டி போட்டுச்சு சார். அதான் அது கிழக்கு மேற்குமே பரிச்சயமானது யுவராஜ் அவர்களுக்கு. அது எந்த வித்தியாசம் இல்லைங்க. நீங்க திமுக அளித்துக்கிற தொகுதியை பாருங்க, அதிமுக தொகுதி பாருங்க, இரண்டுமே இப்படித்தான் இருக்குங்க. சில மாற்றம் கொடுப்பாங்க. தமாக கேட்ட தொகுதியாது ஒட்டஞ்சத்திரம் சார். அதாவது ஒரு தொகுதியை அப்படி கொடுப்பது இயல்பு. எல்லா கட்சியிலும் எடுத்தீங்கன்னா முழுசா வருங்க. அடுத்து செந்தில் பாலாஜி பாயிண்ட் வந்தாரு. அதாவது தொகுதி மாதிரி தவறு இல்லை, ஆனா அது காரணம் பாருங்க. இந்த பகுதியை வெற்றி பெற வைக்க அவரால் தான் முடியும் சொன்னா 75 ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ள கட்சியை அவரால் தான் முடியுமா? யாருமே ஆளுங்க அடுக்குங்க. அதிமுக இந்த மாதிரி தனிநபர்களை வளர்த்தாது கண்டு பயப்படாது சார். ஆனா திமுக அப்படி இல்ல. தனிநபர்களை நம்பி இன்னைக்கு சொன்னா ஸ்டாலின் தலைமையிலான அதிமுக அணியாது, அது திமுகவே அல்லங்க. அதிமுக அணி தலைமையில ஸ்டாலின் அணி போட்டி சொல்ல முடியுங்க. அந்த அளவுக்கு அதிமுகவை பிரதானமாக நம்பித்தான் தேர்தல் யுகத்தையே திமுக என்கிற அதிமுக அணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி வந்துதான் செய்ய முடியும் சொன்னா இத்தனை ஆண்டு காலம் அவங்க யாருமே நடத்துங்களா? உண்மை சொன்னா திமுக மிகப்பெரிய அச்சத்தில் இருக்குங்க, மிகப்பெரிய பயத்தில் இருக்குது. இந்த பயத்தை செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வர்றதை பற்றி நீங்க இவ்வளவு தூரம் அத பெரிய விஷயமா நீங்க சொல்றது மூலமா என்ன ஆயிடுதுன்னா திரு மணிகண்டன் அவங்க அப்ப வெற்றி பெற போறாங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நீங்க தான் கொடுக்குறீங்க. இப்ப வெற்றி பெற போறது இல்லைங்க. இந்த அளவுக்கு அச்சத்தில் திமுக இருக்கிறது. ஸ்டாலின் செய்த திட்டங்கள் எல்லாம் உண்மையில் நம்பிக்கை அளித்தால் அவரால் ஏன் இந்த பயம்? இப்ப மணிகண்டன் 164 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு வேட்பாளரை பத்தி தானே பேசுறீங்க. அப்ப அந்த ஒரு வேட்பாளரோட நகர்வுங்கிறது பேசுபொருளா மாறுது. வேட்பாளரை இயல்பா போடுறது பிரச்சனை இல்ல. அதாவது செந்தில் பாலாஜி இந்த மண்டலத்தையே பாதுகாக்க முடியும் என்று பொன்விழா கண்ட 75 ஆண்டுகள் நிறைந்த கட்சி பயப்படும் சொன்னா தொகுதி மாறுறது அச்சத்தின் வெளிப்பாடுன்னு சொன்னீங்கன்னா இப்ப நயினா நாகேந்திரன் அவர்களையோ சி.வி. சண்முகம் அவர்களையோ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களையோ அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அவங்க கார்த்திகை செல்வனோட பேசிட்டீங்க, சொல்லுங்க. வானதி ஸ்ரீனிவாசன் நம்பித்தான் இந்த மண்டலத்துக்கு சொல்ல தொகுதி மாறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் தொகுதியை மாற்றி கொடுத்து விட்டு இவரை நம்பினால்தான் இந்த பகுதியை வெல்லுங்கிற பேசிருக்காங்க. இதுதான் திமுக ஏற்பட்ட மிகப்பெரிய அச்சம் தோல்வி. பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.